வெல்கம் பேக் டு சேனல். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ ரொம்ப வியர்டாக பார்க்காதீங்க, லவ்வர்ஸ் மட்டும் தான் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்லுவோம், எல்லாத்துக்குமே நம்மளோட லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஸோ அதுதான் என்னோட மோட்டோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே இல்லையா, கண்டிப்பாக வேலண்டைன்ஸ் டே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தே ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இந்த வீடியோ தான் போடணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்படி ஒரு வீடியோ தான் இது. ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். எல்லாரும் வந்துட்டு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கேனிங் எக்ஸ்பீரியன்ஸ் போடுங்க, இன்ஜெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் போடுங்க, எல்லாத்தையும் கேட்டிருந்தீங்க. நான் ஏன் வந்து ஸ்கேனிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இல்லை ஸ்கேனிங் பற்றின இதெல்லாம் போடுறது இல்லை அப்படின்னா, எனக்கே வந்துட்டு ரொம்ப டாக்ஸிக்காக போகுதோ, ரொம்ப நெகட்டிவிட்டிக்குள்ளே போகுதோ அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வந்துட்டு ரொம்ப அந்த ஹார்ஷான பனிஷ்மெண்ட்ஸ், அழுகிறது, கிள்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் நான் போடுறதில்ல. லெட்ஸ் பி பாசிட்டிவ்னோ அந்த நோட்டில் வந்துட்டு நான் அதெல்லாம் போடுறதில்ல. ஸோ அதனால தான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா ஐ எம் ஸோ வெரி சாரி. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஃபன்னாக இருக்க போகுது, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இது வேலண்டைன்ஸ் டே எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னா 2K கிட்ஸுக்கு இதை பற்றி எந்த ஐடியாவும் இருக்காது. பட் 90s கிட்ஸ்க்கு கண்டிப்பாக ஐடியா இருக்கும். அதுதான் வேலண்டைன்ஸ் டே எக்ஸ்பீரியன்ஸ். என்னடா இந்த பொண்ணு வேலண்டைன்ஸ் டே எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுது, அப்படி என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் லவர் கூட சுற்றினதோ பாய் ஃப்ரெண்ட் கூட சுற்றினதோ கிடையாது. இது வேற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ். அது என்ன அப்படின்னா, 90s கிட்ஸ் கிட்ட நீங்கள் போய் கேளுங்களேன், உங்கள் ஸ்கூலில் நீங்கள் எப்படி வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. காலேஜில் கிடையாது, ஸ்கூலில் நான் கேட்குறேன். ஸோ அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா 90s கிட்ஸ் அப்படியே வந்துட்டு பக்கம் பக்கமாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எடுத்துடுவாங்க. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 11th 12th வந்துட்டு வேற ஒரு ஸ்கூலில் நாங்கள் போய் படித்தோம். ஐ மீன் கேங்காக தான் போய் படித்தோம். அந்த ஸ்கூலோட அட்மாஸ்பியரே வேறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் நாங்கள் ஒரு வியர்டான ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அது எந்த மாதிரி அப்படின்னா, மற்ற ஸ்கூல்லலாம் வந்துட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பேசிக்க கூடாது அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் போட்டு வச்சிருப்பாங்களே. பட் எங்கள் ஸ்கூலில் ஒரு ரூல் இருந்தது, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேசிக்க கூடாதுன்னு கிடையாது. பாய்ஸும் கேர்ள்ஸும் பிரதர் சிஸ்டர்னு பேசிக்கணும்ட்டு ஸோ வியர்ட். நாங்கள் அப்படி தான் இருந்திருக்கோம், பார்த்துக்கோங்களேன். நாங்கள் பேசும்போது கூட ஏ பிரதர் டோன்ட் டூ திஸ், ஏ சிஸ்டர் டோன்ட் டூ திஸ், அந்த மாதிரி தான் பேசுவோம். கேட்குறதுக்கே காமெடியாக இருக்குல்ல, பட் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அந்த மாதிரி தான் ரூல்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. இல்லைன்னா என்ன சொல்கிறது, ஒரு பையன்கிட்ட பேசணுன்னா நான் பிரதர்னு சொல்லி தான் பேசணும், அதுவும் இங்கிலீஷில் தான் பேசணும். ஹவு ஃபன்னி இட் இஸ், சீரியஸ்லி யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய ஸ்கூலில் பொண்ணுங்க பசங்க பேசக்கூடாதுன்னு இருக்கும். பட் அந்த விதத்தில் பரவாயில்ல தான், பேசவே கூடாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, பிரதர் சிஸ்டர்னு பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஓகேவா, இது வந்து 10th வரைக்கும் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ். மற்றபடி 10th வரைக்கும் வேறு எந்த பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கல. ஆனால் 11th 12th நாங்கள் வேறு ஸ்கூலுக்கு போயிட்டோம். அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேசவே கூடாது அப்படின்னு இருந்தது. எப்படின்னா, பாய்ஸுக்கு தனியாக கிளாஸ் நடக்கும், கேர்ள்ஸுக்கு தனியாக கிளாஸ் நடக்கும். கிளாஸே வேறு வேறையாக தான் இருக்கும், ஒரே கிரேடு தான். ஐ மீன் 11th கிரேடுங்கிறது ஒன்று தான். பட் எங்களோட கிளாஸ் வேறு, அவங்களோட கிளாஸ் வேறையாக இருக்கும். அண்ட் கிளாஸ் நடக்கும்போது மட்டும் பாய்ஸ் வந்து எங்கள் கிளாஸில் உட்காந்துக்குவாங்க. அப்போ கிளாஸ் நடக்கும். இப்போ கிளாஸ் முடிச்சு அடுத்த செகண்ட் வந்து பாய்ஸ் திரும்ப அவங்களோட கிளாஸுக்கு போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது. பட் அப்போவும் வந்து நிறைய பேர் வந்து லவ்வெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். டிபார்ட்மெண்ட் விட்டு டிபார்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி டிபார்ட்மெண்ட். பேசிக்லி நான் வந்து பயாலஜி டிபார்ட்மெண்ட், பயோ மேக்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒன் ஃபைன் வேலண்டைன் டே, அதாவது 11th ஜாயின் பண்ணியாச்சு. அந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே வருது. 11th படிக்கும்போது ஒரு வேலண்டைன்ஸ் டே வருது. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலோட ரூல்ஸு அதெல்லாம் பெருசாக தெரியாது. நாங்கள் போவோம், படிப்போம், திரும்ப வரும், அவ்வளோதான். இதுதான் எங்களோட ருட்டீனாக இருந்தது. ஸோ அந்த ஆக்சுவலி அந்த ஸ்கூலில் எந்த மாதிரி அப்படின்னா, டக்குன்னு ரைடெல்லாம் பண்ணுவாங்க. பிடி சார், மேக்ஸ் மிஸ், இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து எல்லாரோட பேக்கையும் வந்து செக் பண்ணுறது. அதாவது மேக்ஸ் மிஸ் வந்து கேர்ள்ஸோட பேக்கை செக் பண்ணுறது, இல்லைனா வந்து கெமிஸ்ட்ரி மிஸ் வந்து கேர்ள்ஸோட பேக்கை செக் பண்ணுறது. அண்ட் பிடி சார் இல்லைனா மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி சார், இந்த மாதிரி மேல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போய் பாய்ஸோட பேக் செக் பண்ணுறது. இந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் அங்கே நடந்துட்டு இருந்திருக்கு. எங்களுக்கு எதுவுமே தெரியல, பிகாஸ் வி எக்ஸ்பீரியன்ஸ் நத்திங். எதுவுமே நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து வேலண்டைன்ஸ் டே அப்போ என்னாச்சு அப்படின்னா,
டக்குன்னு வந்துட்டு உள்ள வந்துட்டாங்க பிடி சார், அப்புறம் மேக்ஸ் ஹெச்ஓடி, அதுக்கப்புறம் எங்க கிளாஸ் டீச்சர், கெமிஸ்ட்ரி மிஸ் எல்லாரும் உள்ள வந்துட்டு இந்த மாதிரி வந்து எல்லாம் செக் பண்ணும் எடுங்க அப்படின்ட்டாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதுல மேட்ரு என்ன அப்படின்னா, எங்களை மாதிரியே வேற ஸ்கூல்ல இருந்து வந்து நிறைய பசங்க அங்க வந்து படிச்சுட்டு இருந்தாங்க, நிறைய பொண்ணுங்களும் அங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இப்ப எங்களோட கேங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சாதுவான கேங், யாருமே எங்களை சீண்டவே மாட்டாங்க. லைக் என்ன சொல்றது, இவங்கெல்லாம் வந்து சரியான படிக்கிறதுக்கு மட்டும்தான்ப்பா லாய்க்கு அப்படிங்கிற மாதிரியான கேங்கு. நாங்க வந்து வேடிக்கை மட்டும்தான் லிட்ரலி பார்த்துருவோம். பேக் ஓபன் பண்ணி காமிக்க சொன்னாங்க, பேக் ஓபன் பண்ணி காமிச்சாச்சு. ஆனா நாங்க வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொன்னா சிக்குது, வேற லெவல் இருந்தது. என்னடா நடக்குதுங்க, நம்ம மட்டும்தான் வந்து வெகுளியா இருக்கும் போல அப்படின்ட்டு இருந்தது. ஸோ பசங்களோட பேக்ல இருந்து கிரீட்டிங் கார்டு, அதுக்கப்புறம் வந்து லெட்டர்ஸ் இந்த மாதிரி சிக்கிறதுக்கு பதிலாக சிக்குனது என்ன தெரியுமா, மொபைல் போன்ஸ். வேற லெவல் இருக்குல்ல, மொபைல் போன்ஸ் தான் வேற லெவல்ல சிக்குச்சு. ஸோ ஒரே ஒரு பையன் கிட்ட இருந்து ஒரு லெட்டரை வந்து சிக்குச்சு. ஸோ அது வந்து ஒரு பொண்ணுக்காக எழுதியிருந்தேன். ஸோ அந்த பொண்ணு காலி, வேற வழியே இல்லை, என்கொயரி அது இதுலாம் கூப்பிடுவாங்க. ஸோ அதுவும் காலியா. ஆனா நிறைய பேர்த்தோட பேக்ல இருந்து மொபைல் போன்ஸ் வந்துட்டு சிக்குச்சு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து எடுத்துட்டு போய் பாத்ரூம் வச்சுட்டாங்க. ரெய்டுன்னு சொன்ன உடனே ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா பாத்ரூம் வச்சுட்டாங்க. பாத்ரூம்லயும் போய் சர்ச் பண்ணுவாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, டோர் இருக்கும் இல்லையா, டோருக்கு மேல ஒரு செவர் இருக்கும் இல்லையா, அங்க வச்சாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல எல்லாத்தையும் சர்ச் பண்ணி ஃபைனலி மொபைல் போன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுவே பொண்ணுங்க சைட்ல வரும்போது, பொண்ணுங்க சைட்ல இருந்து சீரியஸா கிரீட்டிங் கார்ட்ஸ், லெட்டர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டது சிக்குச்சு. இது எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க எடுத்துட்டு போறாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான்லாம் சிரிச்சுட்டு தான் இருந்தேன், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வியர்டா இருந்துச்சு. அந்த மொபைல் போன்ஸை திருப்பி வாங்கறதுக்கு அந்த பசங்க பட்ட பாடி என்னன்னு எனக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்ல, ஒரு சிலர்லாம் விட்டுட்டாங்க, அட போடா மொபைல் போன் தானே போனா போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. ஆப்வியஸ்லி 90s கிட்ஸோட பெரிய பெரிய கொடுமையே இதுதானே, என்ன பண்ணாலும் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பசங்களும் நல்லா வசமா மாட்டிக்கிட்டாங்க. ஸோ காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோட கலரை வச்சு ஒரு பொண்ணு கமிட்டடா இல்ல ஒரு பையன் கமிட்டடா இந்த மாதிரிலாம் முடிவு பண்ணுவாங்க. ஆனா நாங்க ஸ்கூல் டைம்ல வந்து படிக்கும்போது பாத்தீங்கன்னா கலர், என்ன கலர்ல பூ வைக்கிறோம் அப்படிங்கறத வச்சு அந்த கெஸ் வந்துட்டு நடக்கும். ரெட் ரோஸ் வச்சிருந்தா ஆல்ரெடி கமிட்டட், அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர்ல பூ வச்சிருந்தா அது ஒரு வகை, பிங்க் கலர் பூ வச்சிருந்தா அது ஒரு டைப் அப்படின்னு சொல்லிட்டே எனக்கு அதெல்லாம் மறந்தே போச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கமிங் டு த காலேஜ் பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்சஸ்லாம் எதுவும் கிடையாது. பிகாஸ் காலேஜ்ல Feb 14 எங்களுக்கு ஒரு கல்ச்சுரல்ஸை பண்ணி விட்டுருவாங்க. அது வந்து வேலண்டைன்ஸ் டேன்னு கிடையாது, எங்களுக்கு அந்த கல்ச்சுரல் தான் ஞாபகம் வருமே தவிர வேலண்டைன்ஸ் டேங்கிறது சுத்தமா ஞாபகம் இருக்காது. பட் இந்த ஸ்கூல் டைம் வேலண்டைன்ஸ் டேல ஒரு மாதிரி ஸ்பெஷல் தான். யார் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அண்ட் யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரு மாதிரி காசிப்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் கிளாஸ் ஃபுல்லா. என்னதான் பசங்க பொண்ணுங்க பேசுறது இல்லைன்னு சொன்னாலும் அங்கேயே கமிட் ஆயிட்டு அங்கேயே வந்துட்டு எல்லா வேலைத்தனமும் பண்ணவங்க எல்லாம் கூட இருக்காங்க. உங்களோட ஸ்கூல் டைம் வேலண்டைன்ஸ் டே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கமெண்ட்டை நான் வந்து அடுத்த வீடியோல படிச்சு காமிக்கிறேன். ஓகேவா? நான் உங்க எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்றேன். Take care. Bye bye.